திமுக ஆட்சியில் 60 வருஷம் இருந்திருக்காங்கல்ல, அதுவும் பிடிக்காம தானே இன்றைக்கி வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ இது மக்கள் தான் முடிவு பண்ணுறாங்க. போது யார் வேணுங்கிறது மக்கள் தான் நீதிபதிகள். மக்கள் முடிவு பண்ணால் அந்த மனப்பூர்வமாக நம்ம ஏற்றிட்டு போயிடணும். அப்படி இல்லைங்களா? என்னென்ன தண்ணி போட்டால் தப்பு வரும், போடுறேன்ல இங்கிட்டு வர்றேன்ல, ஹெல்மெட் போடுறதில்ல. அப்போ உங்களுக்கு வந்து தண்ணி போட திறந்து வச்சு நல்லது அடிக்கடி பேசிட்டு வருது. அப்படி சொல்லலை, என்ன வேணா பண்ணு, தண்ணி போடு, ஹெல்மெட் போட வேண்டாம், ஸ்பீடாக ஓட்டு, நான் இருக்கேன்டா பார்த்துக்கிறேன். அது அயோக்கியம் பண்ணுங்க, காப்பாற்றினா இருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ராஜா இந்த ஒரு டாக்டர் எந்த ஆனால் உங்களை நம்பித்தான் நான் ஆஸ்பத்திரி நடத்துகிறேன். பாரியா டேஞ்சரான ஆள் பாருங்க, நம்பிடாதீங்க பாருங்க. அமெரிக்காவில் டிரைவிங் ரைட் சைடுங்க, இங்கிலாண்டில் டிரைவிங் லெஃப்ட் சைடுங்க, இந்தியாவில் டிரைவிங் சூசைடுங்க. அவரவர்கள் பேசும் வார்த்தை அவரவர்களுக்கே சொந்தமானது. அப்படி இல்லை, நான் ஒரு டாக்டருங்கிற முறையில் சேவை எல்லாரும் கிடைக்கணும்னா பக்தோஜர் மாதிரி நிறையா பெரிய பெரிய டாக்டர் வரணும். வந்தாங்கன்னா இப்போ சொன்ன 820 பேர் தமிழ்நாடு 500 வந்தாங்கன்னா மற்ற விஷயம் எல்லாருக்கும் தான் இலவசமாக கிடைக்கும். அதாவது அமெரிக்காவில் இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் வர சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்க. அமெரிக்காவில் தமிழ் மக்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க நிறைய பணம் சம்பாதிச்சாச்சு 10 வருஷம். இது வந்து நம்ம ஊரில் குறுக்கலையும் சொக்கம்பாளையத்திலும் பெருந்துறையிலும் கரெக்ட் மாடலையும் பயன் பண்ணிட்டேன். அவருக்கு வந்து வீட்டில் யார்ட்டையும் பகிர்ந்துக்காமல் அவங்களே மனசில் போட்டு போதிச்சு அவருடைய வாழ்க்கை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் ஒரு மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த மன அழுத்தங்கள் நிறைய அதிகம், டிப்ரெஷன் சொல்கிறாங்க. அதை ஒன்றும் விஷயம் இல்லை சார். நீங்கள் பெரிய ஆள்னு நினைக்காம எல்லார்கிட்ட பழகுனாலே உங்களுக்கு மன அழுத்தம் வராது சார். இப்போ நம்ம வீடுகளில் எப்படி இருக்குன்னா, எல்லாம் செல்ஃபோனை கையில் வச்சுட்டு நான் ஒரு பக்கம், என் பொண்டாட்டி ஒரு பக்கம், ஒரு பையன் ஒரு பக்கம் வந்துட்டோம். இதெல்லாம் பிடிக்கும் கீழே போட்டு ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது வீட்டில் வந்து தம்பி தங்கச்சியாக எல்லாம் உட்காந்து பேச ஆரம்பிச்சிங்கன்னா மன அழுத்தம் போயிடும். அது மட்டும் இல்லை, நீ தனியாக வாழாதீங்க, உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்டு வச்சுக்கோங்க. இப்போ சத்யராஜ் ஒரு சாமின்னு சொல்கிறேன், சாமிக்கு சொல்கிறேன். நான் 2 நிறைய சண்டை போட்டுக்குவேன். நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம். எந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் ஷேர் பண்ணிக்குவோம். உங்களுக்கு உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டிங்கன்னா ஏதாவது மன அழுத்தமாக பிரச்சனை வந்ததுன்னா அவங்கள்ட்ட ஓப்பனாக பேசுங்க. அது பேசும்போது உங்கள் பாரம் குறைஞ்சிடும். அது மாதிரி தனியாக மட்டும் வாழ முயற்சி பண்ணாதீங்க. இது சோஷியல் அனிமல் தான் மனுஷன். சுற்றி ஒரு நண்பர்களுக்குன்னு ஒரு 65-70 வயசுக்கு அப்புறம் எனக்கு வந்து நம்ப மாட்டேங்க, எனக்கு வந்து 85 வயசு ஆகுது. உலகம் பூரா வந்து 20 ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன். ஒருத்தரோட 1.5 மணி நேரம் பேசுவோம். ஃபோன் என்ன சார்ஜ் வரும்னு அது வேறு விஷயம். 1.5 மணி நேரம் ஃபோனில் பேசுவேன். அந்த அளவுக்கு அவன் தன்னுடைய மேட்டர் சொல்லுவான், நான் சொல்லுவேன். அந்த மாதிரி உங்களுக்கு மன அழுத்தம்னா ஒரு காரணமே நீங்கள் தனியாக இருக்கிறீங்க. அது இருந்துச்சு நிறைய ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தீங்கன்னா எல்லாம் சரியாக போயிடும். ஓகேவா? பிடிச்சிக்கலாம். ஹெல்த்தை பற்றி நான் பேசுகிறேன். சந்தோஷப்படலாம் இல்லைங்க. அவர் வித்தியாசம் பண்ணுவான்னு தானே அதை ஓட்டு போட்டிருக்கீங்க. இது வந்து மாற்றம் என்பது உலகத்தை தவிர்க்க முடியாத விஷயம். நமக்கு 1954 9 வருஷம் காமராஜர் நாட்டாண்டார், 9 வருஷம் ஜெயிலில் இருந்தார், 9 வருஷம் நாட்டாண்டார். அவர் சாகும்போது தலைமைட்டு 140 ரூபாய், 4 ஜோடி சட்டை, 2 ஜோடி செருப்பு, 5-6 புத்தகம் இதுதான் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தலைவனுக்கு பார்க்க முடியுமா? இப்போ சாகும்போது சொத்தே அவருக்கு ஒரு தலைவணி கடையில் ஒரு 140 ரூபாய், 4 ஜோடி சட்டை, 2 ஜோடி 5-6 புத்தகம், செருப்பு இதுதான். அப்படிப்பட்ட காமராஜர் நீங்கள் தோக்கடிச்சிங்கன்னா அது ஏன் தோக்கடினா உங்களுக்கு அப்போ காமராஜர் தேவையில்லை, மாற்றம் வேணும். நீங்கள் புரியும் உனக்கு. அப்போ வந்து பக்தவச்சலமாக இருந்ததுன்னு சொன்னால் தமிழ்நாட்டுக்கு விஷக்கிருமிகள் பரவி எடுத்துன்னு சொன்னார். டிஎம்கே பவருக்கு வந்தோடனே விஷக்கிருமிகள் பரவி எடுத்துன்னு சொன்னார். பட் அது விஷக்கிருமிகள் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அவங்க 59-69 வருஷம் வாழ்ந்துருக்காங்கல்ல. திமுக ஆட்சியில் 60 வருஷம் வாழ்ந்துருக்காங்கல்ல, அதுவும் பிடிக்காம தானே இன்றைக்கி வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ இது மக்கள் தான் முடிவு பண்ணுறாங்க. போது யார் வேணுங்கிறது மக்கள் தான் நீதிபதிகள். மக்கள் முடிவு பண்ணால் அந்த மனப்பூர்வமாக நம்ம ஏற்றிட்டு போயிடணும். கிட்டத்தட்ட ஒரு 95% இளைய தலைமுறை முதல் தரமாக ஓட்டு போடணும். பூரா 90% வந்து காசு வாங்காமல் ஓட்டு போட்டுருக்காங்க. பெண்கள் நிறைய ஓட்டு போட்டுருக்காங்க. அப்போது அவங்கெல்லாம் யார் என் பையனில் என் பேரன் ஓட்டு போட்டுருக்கான், அவன் பேரன் தான் அடுத்த வாழ போகிறவன், நானே 5 வருஷம் அது சேர்த்து போக போகிறேன். அந்த தலைமுறைக்கு வந்து எங்களுக்கு சரியான தலைவன் முடிவு பண்ணும்போது அதை தப்புன்னு சொல்லுது. நீங்கள் யார் நல்லது பண்ணுவார் நம்ம. இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் 69 வருஷம் சினிமா